ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். புதனை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. இந்த பதிவில் கன்னி லக்னத்திற்கு புதன் வக்ரகதி 24 நாட்களில் என்ன பலன் தருகிறார் அதைத்தான் பார்க்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி 11ஆம் இடமான கடகராசியில் புனர்பூச 4ஆம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் போகிற கிரகம் ஜூலை 23 வரைக்கும் வக்கரமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்திலேயே 1ஆம் பாதத்தில் 1ஆம் பாதம் ஃபுல்லாகவே பயணிக்கிறார். இப்போ 4ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம் வரைக்கும் ரிவர்ஸ் போகிறார். அப்போ இந்த ரிவர்ஸ் போகிறது அப்படிங்கிறது வக்கரகதின்னு சொல்கிறது ஒரு பக்கம். புதனுடைய ஆற்றல் நல்லதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. பொதுவாக நமக்கு லக்னாதிபதி புதன், 10ஆம் அதிபதி புதன், பதவி, தொழில், கௌரவம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆரோக்கியம், தோற்றம், செயல்திறன் இத்தனையும் கொடுக்கிறவராக இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியில், நட்சத்திர ரீதியில் அவர் அறிவாற்றலை தருபவராக இருக்கிறார். உறவுகளை வளர்ப்பவராக இருக்கிறார். அது கஸ்டமர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இது மாதிரியான சமூகம் சார்ந்த உறவுகளை பலப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதே மாதிரி நண்பர்களை குறிக்கிறார். நம்முடைய மூத்த சகோதர வகையில் நம்முடைய மற்றும் நமக்கு பரிச்சயமான நபர்கள் அவர்களை எல்லாம் புதன் தான் குறிக்கிறார். அப்படிப்பட்ட புதன் நெகட்டிவாக போகிறாரு அப்படின்னா லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு. ஆனால் அந்த லாபஸ்தானத்தை நல்லபடியாக செய்ய விடலை அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால் இந்த காலகட்டங்கள் அதனுடைய தன்மைகளை 4 விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம். 30ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும், 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும், 27 வரைக்குமே கூட அதை கணக்கில் எடுத்துக்கலாம். சரி, இது எப்படி வித்தியாசப்படுத்தி எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னா, இப்போ நமக்கு உறவுகள் தான் மெயின். இந்த புதன் நமக்கு கொடுக்கக்கூடியது. அது போக உயிர் பற்றான தொழில்களை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் வேலை பார்க்கறது, ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்கறது, கொரியர் ஆஃபீஸில் வேலை பார்க்கறது, ஒரு சொல்லி கொடுக்குற விஷயம். இப்போ ஒரு டிசைனிங் ப்ராஜெக்டு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மூளை உழைப்பு. இது சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு கன்னி லக்னத்திற்கு புதன் தான் அதிகாரி. அப்போ திறமையை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு, தொழில் பலப்படுத்துறதுக்கு புதன் நமக்கு சாதகமான கிரகம்தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அவர் கொஞ்சம் அவஸ்தையில் இருக்கார். அப்போ நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட பரிச்சயப்பட்டு பேசி பழகும்போது ஃப்ரிக்ஷன் உண்டாயிடும். அது கணவன் மனைவியோ, கஸ்டமரோ, நண்பர்களோ, அனைத்து விதமான பார்ட்னராக இருக்கிறவரோ, அனைத்து விதமான சமூகத்தில் நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நம்மளுடைய அணுகுமுறைகளில் ஏதோ ஒரு அவஸ்தை. நாம் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கலை, அவங்க சொல்கிறத நாம் புரிஞ்சிக்கல. மொத்தத்தில் சுமூகமாக பேச முடியல, சுமூகமாக பழக முடியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் நமக்கு அது மைனஸாக படுது, ஆதாயமாக இல்லை, லாபம்னு நினச்சி செஞ்ச காரியமெல்லாம் நமக்கு நஷ்டமாக முடிஞ்சது அப்படின்ற நிலைமை தான் இது பிரதிபலிக்குது. இப்போ இந்த ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நட்பு வட்டாரமாகட்டும், எதிர்பார்க்குற விஷயங்கள், இது இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். நான் ஒரு கணக்கு போட்டு ஒர்க் பண்ணேன், ஆனால் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு தெரியல. இந்த 7ஆம் தேதி வரைக்கும் இந்த அவஸ்தை. 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே முக்கியமான வேலைகள்லாம் எடுத்து செய்யலாம். விட்டு போன வேலைகள்,
இதை செஞ்சு தான் ஆகணுங்க, இந்த டேட்டில் நமக்கு அது பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது அதை செய்யலாம். கொஞ்சம் அது சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுத்துக்கும். புதன் வந்து பலமாக இயங்குற நாள்னு எடுத்துக்கணும். இந்த 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும். 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி எடுக்கும்போது மறுபடியும் ஒரு சிக்கல். இப்போ எப்படிப்பட்ட சிக்கல் அப்படின்னா, நம்ம விருப்பப்பட்டவர்களோடு பழகுவதிலையும் சரி, நம்மளுடைய முன்னோர்கள், தாய் தந்தையர்கள், நமக்கு வழிகாட்டிகள், இவங்ககிட்ட ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி தெய்வ வழிபாடுகளில் ஏற்படக்கூடிய அவஸ்தைகள். அதில் எப்படிங்க அவஸ்தை வரும்? ஒரு கோயிலுக்கு போகிறோம், பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது, வழிபாடு பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு யாத்திரை போகிறோம், கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துக்கு போக முடியலைங்க. இது மாதிரியான அவஸ்தைகள். இது வந்து 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும். 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பாதகம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்போ ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி போய்க்கலாம். பொதுவாக புதன் தன் கெட்டாற்றலை வழங்கும்போது புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, மெயினாக கம்யூனிகேஷன் தான், தகவல் தொடர்பு. அப்போ நம்ம அனுப்புகிற மெசேஜு, நம்ம அனுப்புகிற தகவல்கள், ஒரு ஆர்டர் வாங்கிறதுல இருக்கட்டும், இன்னொருத்தருக்கு ஆர்டர் கொடுக்கறதுல இருக்கட்டும், கருத்து பரிமாற்றங்கள் அனைத்திலுமே கவனம் தேவை. தேவையில்லாத மனக்கசப்புகளை உருவாக்கக்கூடிய அளவில் இங்கே அதாவது தவறுகள் நடந்துருங்கிறதுக்கு தான் சொல்லுவோம். மற்றபடி கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகள், இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைகளோட பேச்சுவார்த்தைகள், அதில் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பணப்பட்டுவாடாக்கள் செய்கிறதுல பணம் வந்து இப்போ பாண்டாக கொடுக்கறதோ அல்லது செக்காக கொடுக்கறதோ அல்லது நம்ம வந்து டிஜிட்டல்லையே பே பண்ணுறோமோ, பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ, இதுகளில் வரக்கூடிய கூட சிக்கல்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, மெயினாக நம்ம ஜாதகப்படி கன்னி லக்னத்துக்கு உங்களுக்கு தசாபுத்தி அந்தர சூட்சமங்கிறதுல புதன் ஆக்டிவேட் ஆகி பண்ணிட்டு அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். அதனால் படிக்கிற மாணவர்கள் விளையாட்டு போக்காக ஏதாவது ஒன்று செய்ய போய் அது ஒரு வில்லங்கமாகிறது. சந்தோஷம்னு நினச்சி செய்ய போனது சந்தோஷத்தை கெடுத்துருது. அது மாதிரி விஷயங்கள், திருமண விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வக்கரமாக இருக்கும்போது நடத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய ஒரு பின்னடைவு, அதாவது ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்தை நாம் வந்து செஞ்சாலுமே கூட அதில் வந்து தோல்வின்றது வரக்கூடாது. அதே மாதிரி இது ஒரு ஜோவியலாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து சீரியஸாக மாறக்கூடாது. இப்படி புதன் வந்து ஒரு ஜோவியலான கிரகம், சந்தோஷத்தை பகிரக்கூடிய கிரகம். அவர் அவஸ்தையில் இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை கொடுக்க விடாமல் பண்ணுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து இந்த காலகட்டத்தை நகர்த்திட்டிங்கன்னா போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் எம் எஸ். நன்றி, வணக்கம்.